இலங்கையில் இவ்வாரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் காணியை சுவீகரிக்கும் இலங்கை இராணுவத்தின் மற்றுமொரு முயற்சி தோல்வி. மலையக தமிழர்களுக்கு தொடர்மாடி குடியிருப்புகள் பொருத்தமானவை அல்ல, பிரதமரிடம் வலியுறுத்தல். கிழக்கு மாகாணத்தில் மனித புதைகுழி என கூறப்பட்ட இடத்தில் எதுவும் கிடைக்கவில்லை, அகழ்வு நிறைவு. 16 வருடங்களுக்கும் மேலாக இலங்கை அரச படையினரால் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள போரினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சியில் உள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியை உத்தியோகபூர்வமாக கையகப்படுத்தும் முயற்சி காணி உரிமையாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் தலையீட்டால் முறியடிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியின் பச்சிலை பள்ளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள ஊர்வணிகன் பெற்று கிராமத்தில் இலங்கை இராணுவத்தின் 4வது பட்டாலியன் படைப்பிரிவின் மின் மற்றும் இயந்திர பொறியியல் பிரிவு 23 உள்ளூர்வாசிகளுக்கு சொந்தமான 25.73 ஏக்கர் தனியார் காணியை கையகப்படுத்தியே அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த காணியை நிரந்தரமாக குறித்த பட்டாலியன் படைப்பிரிவுக்கு சொந்தமாக்கும் முயற்சியாகவே காணி அளவீடு செய்யும் பணி முன்னெடுக்கப்படவிருந்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தமது காணி உறுதிகளை காண்பித்தவாறு எங்களுக்கு சொந்தமான காணியில் எங்களை வாழ எங்கள் காணி எங்களுக்கு வேண்டும் போன்ற பதாகைகளை ஏந்தியவாறு காணி உரிமையாளர்கள் அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டனர். நில அளவீட்டை உடனடியாக நிறுத்துமாறு போராட்டக்காரர்கள் மாவட்ட செயலாளரிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் மாவட்ட செயலாளர் உடனடியாக கிளிநொச்சி நில அளவை திணைக்களத்திற்கு கடிதம் மூலம் நில அளவை நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு தெரிவித்ததாகவும் பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவித்தனர். காணி அளவீட்டை நிறுத்துமாறு கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் முரளிதரன் மூத்த நில அளவை ஆணையாளருக்கு அனுப்பிய கடிதத்தை பிரதேச கிராம அலுவலரான சுலக்ஷன் அனோஜா பொதுமக்களுக்கு வாசித்து தெளிவுபடுத்தினார். நில அளவையாளர் நில அளவை திணைக்களம் கிளிநொச்சி காணி சுவீகரிப்பிற்கான நில அளவை செய்தல் தொடர்பாக மேற்படி விடயம் தொடர்பாக மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களின் அறிவித்தல்களுக்கு இணங்க பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் பிரிவில் உள்ள ஊர்வணியன்பற்று கிராமத்தில் அமைந்துள்ள காணியினை இலங்கை இராணுவத்தின் 4வது பிரிவு மின் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி அமைப்பதற்கான நில அளவை செய்வதனை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் மேற்படி விடயமானது பிரதேச மட்ட மற்றும் மாவட்ட மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த விடயமானது முன்னிலைப்படுத்தப்பட்டு தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதனையும் அறிய தருகின்றேன். அரசாங்க அதிபர் மாவட்ட செயலகம் கிளிநொச்சி. இதற்கமைய காணி அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இலங்கை சுங்க திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது புனைவு படைப்புகளின் 360 பிரதிகளை விடுவிப்பதற்கு புத்த சாசன மற்றும் கலாசார விவகார அமைச்சர் தலையிடுவதாக உறுதியளித்த போதிலும் அந்த படைப்புகள் இதுவரை விடுவிக்கப்படாமை குறித்து சிங்கள வாசகர்களின் பாராட்டுதலை பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஒருவர் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளார். நூல்களை விடுவிப்பதாக அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாதது குறித்து மீண்டும் வினவிய போது எழுத்தாளரை கொஞ்சம் பொறுமையாக இருக்குமாறு அமைச்சர் வேண்டிக் கொண்டுள்ளார். ஜி சரத் ஆனந்தவினால் ஸ்மாரக சிலாவத்து என்ற பெயரில் சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட போர் முடிவடைந்த பின்னர் வடக்கில் எழுதப்பட்ட முதலாவது நாவலாக கருதப்படும் நடுகல் நூலின் ஆசிரியராக வாசகர்கள் மற்றும் விமர்சகர்களின் பெரும் கவனத்தை ஈர்த்த பிரதீபன் தீபச்செல்வன் இலங்கையில் கலை மற்றும் இலக்கியத்துக்கான சுதந்திரம் இன்னும் மறுக்கப்படுவது மிகவும் வருந்தத்தக்க விடயம் என குறிப்பிடுகின்றார். பிரதீபன் தீபச்செல்வனின் படைப்புகள் இலங்கையின் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிப்பதாக கூறி அந்த நூல்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் தனது விற்பனை முகவருக்கு கையால் எழுதப்பட்ட கடிதம் மூலம் அறிவித்திருந்ததாக எழுத்தாளர் கூறுகிறார். எனது புத்தகத்தின் விற்பனை முகவர் சுங்க திணைக்களத்தினால் அனுப்பப்பட்ட February 18 என திகதியிடப்பட்ட கையெழுத்தில் எழுதப்பட்ட கடிதம் ஒன்றை எனக்கு அனுப்பியிருந்தார். அதில் எனது புத்தகங்கள் இலங்கையின் ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்ற அடிப்படையில் அந்த புத்தகங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது என தீபச்செல்வன் தெரிவிக்கின்றார். இது தொடர்பில் தான் புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகார அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவிக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கிய அறிவித்தலுக்கு அமைய அமைச்சர் உடனடி பதிலளித்ததாகவும் இந்த விடயத்தில் தலையிடுவதாக உறுதியளித்ததாகவும் பிரதீபன் தீபச்செல்வன் தெரிவிக்கின்றார்.
எவ்வாறாயினும் புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகார அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி மீண்டும் பிரதீபன் தீபச்செல்வனுக்கு அவரது படைப்புகள் விரைவில் விடுவிக்கப்படும் எனவும் பொறுமையாக இருக்குமாறும் அறிவித்துள்ளார். சுங்க திணைக்களம் படைப்புகளை தடுத்து வைப்பதற்கும் அது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் அந்த படைப்புகளின் ஆசிரியர் தமிழராக இருப்பதுதான் காரணமா என பிரதீபன் தீபச்செல்வன் கேள்வி எழுப்புகிறார். இவ்வாறானதொரு நிலையில் கலை மற்றும் இலக்கியத்துக்கு இப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகளை அரசாங்கமே முன்னெடுக்கின்றதா என குறித்த தமிழ் எழுத்தாளர் மேலும் கேள்வி எழுப்புகிறார். இலங்கையில் எந்தவொரு படைப்பாளிக்கும் தனக்கு நேர்ந்த கதி ஏற்படக்கூடாது என எழுத்தாளர் பிரதீபன் தீபச்செல்வன் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் மேலும் தெரிவித்திருந்தார். ஒரு வாரத்திற்கு முன்னர் தீபச்செல்வன் எழுதிய நடுகள், பயங்கரவாதி, சயனைட், எழுத்தால் நான் யுத்தம் செய்கிறேன் போன்ற நூல்கள் இந்தியாவிலிருந்து கப்பலில் வந்த வேளையில் அவை இலங்கை சுங்கப் பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்செயலாக எலும்புகள் எதுவும் கண்டெடுக்கப்படாமலேயே ஒரு மனித புதைகுழி என சந்தேகிக்கப்பட்டு விசாரணை நடத்துமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள காணியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி குறிப்பிடத்தக்க எதனையும் கண்டெடுக்கப்படாமலேயே நிறைவு செய்யப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட முஸ்லிம் ஹஜ் யாத்ரீகர்களின் உடல்கள் இருப்பதாக கூறப்பட்ட அந்த காணியில் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக 2.8 மில்லியன் ரூபாய்கள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டிருந்தது. 35 வருடங்களுக்கு முன்னர் 150க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சமயத்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் குருக்கள் மடம் பகுதியில் உள்ள கடற்கரை காணியில் களுவாஞ்சிக்குடி நீதவான் தர்மலிங்கம் பிரதீபனின் மேற்பார்வையின் கீழ் சட்ட வைத்திய அதிகாரிகள், சட்ட நிபுணர்கள் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தின் பங்களிப்போடு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அகழ்வு பணிகள் 3 நாட்கள் இடம்பெற்றிருந்தன. அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பகுதியைச் சுற்றியுள்ள மேலும் சில இடங்களில் அகழ்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என முறைப்பாடு செய்தவரான அப்துல் மஜீத் அப்துல் ரவுப் நீதிமன்றத்திடம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய அந்த நிலப்பரப்பை ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தும் நடவடிக்கை சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு பின்னர் இடம்பெறும் என பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையாகும் சட்டத்தரணி முபாரக் முகசம் குறிப்பிட்டார். 2 மீட்டர் ஆழங்களுக்கு அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. நீரினுடைய வரத்து அதிகரித்தமையினால் அதனை முன்கொண்டு செல்வதில் பிரயோசனம் குறைவாக காணப்படுகின்றது என்ற ஜேஎம்ஓ சட்ட வைத்திய அதிகாரிகளுடைய தீர்மானத்தின்படி இந்த அகழ்வு பணிகள் முடிவுறுத்தப்படுகின்றன. மற்றொரு பிரதேசமும் அகழ்வு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய தேவை ஒன்று இருப்பதாக பிரத்யட்ச முறைப்பாட்டாளர் கௌரவ மன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றார். அதனை ஸ்கேன் பரிசோதனைகளுக்கு ஜிபிஆர் கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடாருடைய ஸ்கேன் பரிசோதனைகளுக்கு உட்படுத்துவதற்கான கட்டளைகளையும் அன்று ஆக்கியிருக்கின்றது. சித்திரை புத்தாண்டு நிறைவடைந்ததன் பிற்பாடு அல்லது அதனை தொடர்ந்து ஸ்கேன் பொறிமுறைகளுக்கு குறித்த அந்த சந்தேகத்துக்கிடமான பிரதேசமானது உட்படுத்தப்படும். அதனைத் தொடர்ந்து அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான தீர்மானங்களை மன்று ஆக்கும் என்று அறிவித்திருக்கின்றது. எவ்வித மனித எச்சங்களோ தடயங்களோ அது சார்ந்த பொருட்களோ கண்டுபிடிக்கப்படாத நிலையிலே முடிவுறுத்தப்படுகின்றது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். கொழும்பில் அமைந்துள்ள மும்மொழிகளிலும் இயங்கும் பிரபலமான அரச பாடசாலைகளில் திட்டமிட்டு தமிழ் வகுப்புகள் இல்லாமல் செய்யப்படுவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவிக்கின்றார். ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் குறித்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாகவும் இது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி உறுதியளித்ததாகவும் மனோ கணேசன் தெரிவிக்கின்றார். இந்திய வம்சாவளி மலையக தமிழர்கள் மற்றும் தென்னிலங்கை வாழ் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மனோ கணேசன் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். கொழும்பிலே இருக்கக்கூடிய பிரபலமான பாடசாலைகள் நினைத்துக் கொண்டிருக்கூடிய பாடசாலைகள் இருக்கின்றன. ரோயல் கல்லூரி, இஸ்மதன கல்லூரி, டி சென்னை கல்லூரி, மூன்றுக்கு முக்கியத்துவம் இருக்கு. காரணம் என்னவென்றால் 3 பாடசாலைகளும் தேசிய பாடசாலைகள், வளமான பாடசாலைகள். அதே வேளையிலே தமிழ், சிங்கள, ஆங்கில 3 மீடியம் ஊடகங்களும் மொழி வகுப்புகளும் இருக்கின்றன. ஆனால் இங்கே திட்டமிட்டு வீட்டுக்கு திட்டமிட்டு சிலவாதிகளால் காலங்காலமாக தமிழ் வகுப்புகள் வெட்டி குறைக்கப்படுகின்றன. ரோயல் கல்லூரியிலே 10 சிங்கள வகுப்புகள் இருந்தால் 2 தமிழ் வகுப்புகள் தான் இருக்கிறது. 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் எல்லா வகுப்புகளிலும் தமிழ் பிரிவுகள் இருக்கின்றன. குறைவு. ஒரு வகுப்பிலே 40 பிள்ளைகள் படித்தால் 2 வகுப்பு என்றால் 80 பேர் படிப்பார்கள்.
10 என்றால் 400 பேர் படிப்பார்கள். அப்ப 400 என்றால் 80 போனால் 320 பிள்ளைகள் படிக்க ஒரு வாய்ப்பு அழிகிறது, அங்கே குறைகிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது வகுப்புகளில் கூட தமிழ் பிள்ளைகளை எடுப்பதற்கு உள்வாங்குவதற்கு தயங்குகிறார்கள். 35 முதல் 40 பிள்ளைகள் ஒரு வகுப்பிலே சேரலாம் என்றால் 20 பேர் நிறுத்தி விடுகிறார்கள். ஆகவே தமிழ் பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இஸ்பத்தன கல்லூரி, வளமான இஸ்பத்தன கல்லூரி, வளமான ராயல் கல்லூரி, வளமான தேசன கல்லூரி எல்லாம் இடம் திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது. அதை ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதை நிவர்த்தி செய்வதாக ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார். இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி செயலகத்தில் உயர்மட்ட அதிகாரி ஒருவரை நியமிக்குமாறு தமிழ் முற்போக்கு கூட்டணி விடுத்த கோரிக்கையை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதாகவும் மனோ கணேசன் தெரிவிக்கின்றார். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரே நாள் பேசி முடிக்க முடியாத காரணத்தினாலே ஜனாதிபதியுடன் நான் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தேன். ஜனாதிபதியிடம், உங்களது அலுவலகத்திலே, பாராளுமன்றத்திலே அல்ல, அமைச்சரவையில் அல்ல, உங்கள் அலுவலகத்திலே, ஜனாதிபதி செயலகத்திலே ஒரு உயர் அதிகாரியை எங்களது இணைப்பாளராக நியமியுங்கள். மலையக தமிழ் இந்திய வம்சாவளி மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்காக நியமியுங்கள். அதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி உடனடியாக தனது அலுவலகத்திற்குரிய மிக உயர் அதிகாரியான பிரபா சந்திரகீர்த்தி, ஜனாதிபதி செயலகத்தின் பிரதான அதிகாரி, சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அவரை நியமித்திருக்கிறார். மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு தொடர்மாடி குடியிருப்புகள் பொருத்தமானவை அல்ல என சிவில் சமூக பிரதிநிதிகள் குழு ஒன்று பிரதமரிடம் வலுவாக வலியுறுத்தியுள்ளது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பணியாற்றும் நாடு முழுவதிலும் உள்ள சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் பிரதமருக்கும் இடையே அலரி மாளிகையில் நடைபெற்ற ஒரு சிறப்பு கூட்டத்தின் போது மலையக மீள்கட்டமைப்பிற்கான சிவில் சமூக கூட்டிணைவு பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளது. ஏற்கனவே வீடொன்றை நிர்மாணிப்பதற்கு தகுந்த காணி கொண்டிருப்பவர்களுக்கு அரசாங்கத்தினால் 5 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படவுள்ளதோடு பிரதான நகர பகுதிகளில் பொது வசதிகளோடு கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் எல் குமுதலால் போகஹாவத்த தெரிவித்ததாக பிரதமரின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. மலையக சமூகம் வசிக்கும் பகுதிகளுக்கு அடுக்குமாடி கட்டடங்கள் பொருத்தமானவை அல்ல என சிவில் சமூக பிரதிநிதிகள் வலுவாக வலியுறுத்தியுள்ளனர். பேரழிவால் பாதிக்கப்பட்ட மலையக தமிழ் மக்களின் வாழ்வை மீள கட்டியெழுப்புவதற்கான நடைமுறை சாத்தியமான 15 முன்மொழிவுகளோடு ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட ஒரு அறிக்கையின் நகலை பிரதமருக்கு கையளித்த மலையக மீள்கட்டமைப்பிற்கான சிவில் சமூக கூட்டிணைவு இந்த விடயங்கள் குறித்து விவாதிக்க உடனடியாக திகதியை வழங்குமாறு பிரதமரை கோரியிருந்தது. பிரதமருடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களின் புனரமைப்பு மற்றும் மாற்று திட்டங்கள் தொடர்பான பல பிரச்சினைகள் விவாதிக்கப்பட்டதாக மலையக மீள்கட்டமைப்பிற்கான சிவில் சமூக கூட்டிணைவு கூறுகிறது. மக்களின் வீடு மற்றும் காணி உரிமைகள், இடைக்கால தங்குமிட முகாம்களின் அடிப்படை வசதிகள், வாழ்வாதாரம், கல்வி, சுகாதாரம், பெண் சிறுவர் பாதுகாப்பு, உட்கட்டமைப்புகள், நிவாரண முறைகேடுகள் மற்றும் பாகுபாடுகள் குறித்து மலையக மீள்கட்டமைப்பிற்கான சிவில் சமூக கூட்டிணைவு பிரதமருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது எடுத்துரைத்தது. பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு மற்றும் காணி வழங்கப்பட வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையும் இதன்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் குறித்து தான் விசேட கவனம் செலுத்துவதாகவும் மலையக மக்களுக்கான நிவாரணம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை கூடிய விரைவில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஏனைய மக்களுக்கு வழங்கப்படுவதைப் போன்று டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கும் 50 லட்சம் ரூபாவுக்கும் குறையாமல் வீடு மற்றும் காணி வழங்கப்படும் என இதன்போது அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்ததாகவும் மலையக மீள்கட்டமைப்பிற்கான சிவில் சமூக கூட்டிணைவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மலையகத்திற்கு பொருத்தமில்லாத எந்தவொரு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த அனுமதிக்க முடியாது என்பதிலும் பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் முழுமையாக நிலைநாட்டப்படும் வரை தங்களது தொடர்ச்சியான அழுத்தங்கள் மற்றும் பணிகளை முன்னெடுப்பதிலும் உறுதியாக உள்ளதாக மலையக மீள்கட்டமைப்பிற்கான சிவில் சமூக கூட்டிணைவு மேலும் தெரிவிக்கின்றது. கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள தமிழின படுகொலை நினைவிடத்தின் மீது மோசமான வாசகங்களை எழுதியமை மற்றும் அதனை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பீல் பிராந்திய போலீசார் ஒரு இளம் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். அவர் 14 வயது சிறுவனாவார். மார்ச் 20, 2026 அன்று நினைவிடம் சேதப்படுத்தப்பட்டதாக மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறுவன் பின்னர் அறிவிக்கப்படும் ஒரு நாளில் ஒன்டாரியோ நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரம்டன் நகரில் அமைந்துள்ள சிங்கசி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நினைவிடம்
மே 10, 2025 அன்று திறந்து வைக்கப்பட்டது. இது ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலையை நினைவு கூறும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. கனேடிய தமிழர் தேசிய பேரவை மற்றும் பிற தமிழ் அமைப்புகளின் முயற்சியால் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டது. பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் இந்த நினைவிடத்தை திறந்து வைத்தார். மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.